ஏவிஎம்ல செக்யூரிட்டி கால் எடுக்கிறதா போகணும்னா அங்கே போய் செக்யூரிட்டி சொல்லி செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். அங்கே ஒரு 8 மாசம் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். அங்கே செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் சாருடைய ஷூட்டிங் நடக்குது. அப்போ அவருடைய டிரைவருக்கு சீனு அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஏற்படுது. அப்புறம் அவர்கிட்ட போய் நான் சார்ட்ட அசிஸ்டண்டை சேர்த்து விடுங்க அப்படின்னு. அசிஸ்டன்ட்லாம் சேர்க்க முடியாது, ஆனால் பாக்கி ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் ஒருத்தன் தேவைப்படுறான், அதுக்கு நீ வர்றியாங்கிற. ஓகே, பாக்கியராஜ் சார் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் சூப்பர், இதுக்கு மேலே என்ன வேணும், அவரை மீட் பண்ணுறதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்பர் 1 குப்புசாமி ஸ்ட்ரீட்டில் போய் ஆஃபீஸ் பாயை சேர்றேன். பத்திரிகையில் ஆஃபீஸ் பாயை சேர்றேன். அங்கே இருந்துக்கிட்டு அப்புறம் பழக்கமாகி அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேரலாம் அப்படின்னு அவருக்காக கவிதை எழுதுறது, அவர் கொண்ட கொடுக்குறது, சிறுகதைகள் எழுதுறது. அப்போ யாரும் அந்த காம்பவுண்டுக்குள்ள இன்னொரு பாண்டியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி ஆனால் அங்கே 7-8 பேர் அசிஸ்டண்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு சரி இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில போரூர்ல வெள்ளச்சாமி ஃப்ரெண்டு, அவன் பால் கடை வச்சிருக்கான். காலில் போய் பால் ஊற்றுவேன். அந்த ஆவின் பால் இருக்கும்ல, டேங்க் வச்சு இது பண்ணுவோம்ல, அதுல பால் ஊற்றி கொஞ்ச நாள் பேப்பர் போட்டிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி படம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்கம்க்கு பணம் வேணும்ல, அப்பதான் அந்த வாட்டர் கேன் வீட்டில் தூக்கி போடுற வாட்டர் கேன் ப்ராசஸ் வருது. அப்போ அந்த வாட்டர் கேனை பாண்டின்னு சொல்லி சொந்தக்கார பையனும் நானும் சேர்ந்து பத்மாவதி நகர் இருக்குல்ல, முருகம்பாக்கம், அந்த ஏரியாக்குள்ள வாட்டர் கேன் போடுறான். அந்த வீட்டுக்குள்ள எனக்கு என் சொந்த வீடு இருக்கு. எந்த வீட்டை வாங்கணும் அந்த வீட்டுக்காரங்களாம் வாட்டர் கேன் லேட் ஆயிடுச்சு சொல்லி தண்ணி சரியில்லைன்னு சொல்லி என்னடா திட்டிருக்காங்க, சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டை நான் வாங்கியிருக்கேன். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இதுதான் சார், எந்த ஏரியாவுக்குள்ள நம்ம அடிபட்டு கிடந்தோமோ அந்த ஏரியாக்குள்ள நீ போய் வாழுன்னு சொல்லல. ஏன்னா அந்த ஏரியாக்குள்ள நொந்து நடந்து செப்பல் அருந்து அவ்வளவு சுத்தி அந்த ஏரியாவை இது பண்ணும்போது நீ கஷ்டப்பட்ட இடத்துலயே போய் ஒரு நல்லா வாழ்றா அப்படிங்கறது அப்ப அந்த காலத்தை சொல்றோம். ஆனா என்னன்னா ஒரு மெனக்கடல் தான் சார். நம்ம அந்த மெனக்கட்டு எதை நோக்கி அந்த டார்கெட்டை நோக்கி போகும்போது அதை அடையிறோம்.